ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் நேற்றிரவு மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதில் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசு மருத்துவமனைகளில் தொடரும் தீ விபத்திற்கான காரணம் என்ன, அதனை தடுக்கும் வழிமுறைகள் என்ன என்பது குறித்து சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் டாக்டர் சாந்தியுடன் எமது செய்தியாளர் ஜெயலானி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் தொடர்ந்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் தீ விபத்து ஏற்படுவது வாடிக்கையாகி வருகிறது. குறிப்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக திண்டுக்கல் தனியார் மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டு 6 நபர்கள் உயிரிழந்திருந்தார்கள். இந்த நிலையில் இன்று காலை அரசு மருத்துவமனையில், அதாவது ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2வது தளத்தில் தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக விளக்குவதற்காக சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர் சங்கத்தை சேர்ந்த மருத்துவர் சாந்தி இருக்காங்க. வணக்கம் மேடம், சொல்லுங்க. தொடர்ந்து மருத்துவமனைகளில் தீ விபத்துகள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? இதனை தடுக்கிறதற்கு நம்ம எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்? இந்த சம்பவம் ரொம்ப அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் வரும்போது நம்ம என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறோம், அது ஏன் நம்ம தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பதுதான் வருத்தமாக இருக்கின்றது. இப்ப தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, மருத்துவமனை அப்படிங்கிற இடம் 24 மணி நேரமும் அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டினியூஸா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம். இப்போ வேற இடம் ஒரு ஆஃபீஸ்னு வச்சுக்கோங்களேன், 9 to 5 மட்டும் தான் ஒர்க் பண்ணோம், அதுக்கப்புறம் எல்லாமே ஆஃப் ஆயிருக்கும், ஏசி எல்லாமே ஆஃப் ஆயிருக்கும். பட் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஓடிட்டே இருக்கும் அது. சாதாரணமாக எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கட்டும், வயரிங்கா இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு வாழ்நாள் இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னா இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணும், வயரிங்னா 10 to 15 இயர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அது முழுமையாக அது மாற்றப்பட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ இது பண்ணுவாங்க. அது மாதிரி இன்வெர்ட்டருக்கும் நமக்கு நிறைய தெரியும். நம்ம வீட்டிலேயே இன்வெர்ட்டர் வச்சுட்டு இருக்கும்போது அதற்கான நம்ம சர்வீசஸ் செஞ்சுட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ மருத்துவமனை போன்ற இடங்கள்ல பெரிய அளவில் இன்வெர்ட்டர் அதிக அளவில் தேவைப்படுகிறது. தொடர் பயன்பாட்டில் இருக்கும் பொழுது ஷார்ட் சர்க்கியூட் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல ஒயர் வேர் அண்ட் டேர் ஆகி பழசாகி அதனாலேயே ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த ஆக்சிஜன் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு நிறைய காப்பர் ஒயர் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் கூட திருடிட்டு போயிடுறாங்க. பல அரசு மருத்துவமனைகள்ல இந்த மாதிரி நடக்குது. அப்போ அந்த பேஷண்ட்டுக்கு முக்கியமா சுவாசத்துக்கான ஆக்சிஜன் வைக்கிறதுக்கு இடத்துல பிரச்சனை வருகிறது. ஆக இப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியா ஒரு அமைப்பு ஏற்படுத்திட்டு இருக்கலாம் முடியாது. அந்த பிரச்சனை ஆன பிறகு, ஒரு தவறு நடந்த பிறகு, ஒரு உயிரிழப்பு ஏற்பட்ட பிறகு, ஒரு நஷ்டம் ஏற்பட்ட பிறகு அதை சரி செய்வதோ இல்ல அதுக்கு யாரோ ஒருத்தரை பலிகடாக ஆக்கி அவங்களை மட்டும் பனிஷ் பண்றதோ ஏற்புடையது அல்ல. மருத்துவமனை போன்ற இடங்களில் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வரலாம் என்று தெரியும். அனுபவத்தின் அடிப்படையிலும் நமக்கு இது தெரியும். சோ அதன் அடிப்படையில் நம்ம அதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் எடுப்பதற்காக ஒரு பாதுகாப்பு குழு அமைக்க வேண்டும் என்று சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் சார்பாக தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். அது ஆர்ஜிகர் மேட்டர் விஷயத்துக்கு அப்புறம் அரசாங்கத்துக்கிட்ட சொன்னோம். இப்பொழுது கிண்டி அரசு மருத்துவமனைகளில் கத்திக்குத்து நடந்த பிறகு சொன்னோம். ஏனென்றால் இப்ப ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு மட்டுமே அதுக்குன்னு ஒரு பாதுகாப்பு குழு, இல்ல ஒருத்தர் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஒரு பாதுகாப்பு குழு வைக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக ஒரு மருத்துவமனையில் இருக்கின்ற இயற்கை மற்றும் செயற்கை பேரிடர்கள், மருத்துவமனையில் வருகின்ற அனைத்து பிரச்சனைகள், பாதுகாப்புக்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஒரு பாதுகாப்பு குழுவை அவசியமாக உடனடியாக வைக்க வேண்டும். அந்த பாதுகாப்பு குழு பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதற்கு அவங்களை பொறுப்பாக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப கத்திக்குத்து நடந்தது, இப்ப இந்த இடத்துலயே வேற ஏதாவது காப்பர் திருடாங்க அப்படின்னா யார் திருடாங்கன்னா சிசிடிவி கேமரா அங்கே ஒர்க் பண்ணல அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போக முடியாது. அப்ப சிசிடிவி கேமரா இருக்கா, அது வேலை செய்கிறதா என்பதையெல்லாம் பார்ப்பதற்காக தான் ஒட்டுமொத்தமாக அந்த பாதுகாப்பு குழு என்று தேவைப்படுகின்றது. இந்த மாதிரியான இடங்கள்ல பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படின்றது ஒவ்வொரு விபத்துக்கு பிறகாக பாதுகாப்பை வலுப்படுத்துறதுக்காக சுகாதாரத்துறை தரப்புல அறிக்கை அனுப்பப்படுது. அப்ப அது ஏன் அதை பின்பற்றி இருந்தாங்கன்னா இது போன்ற விபத்துகள் நடைபெறாம இருக்குமே? ஏற்கனவே தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றுச்சு. கிண்டி மருத்துவமனையில் 2 மணி நேரம் மருத்துவம் செய்ய முடியாம மின்தடை ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்தில் கூட எல்லா மருத்துவமனைகளிலுமே மின்தடை ஏற்படாமல் இருக்கிற தடுக்கிறதுக்கான நடவடிக்கை இப்படியெல்லாம் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுச்சு. அது முறையாக பின்பற்றப்படவில்லை. அதனாலதான் இந்த சம்பவங்கள் நடக்குது நமக்கு எடுத்துக்கொள்ளலாமா? அது பின்பற்றப்படவில்லை என்பது தெரிகிறது. பின்பற்றப்பட வேண்டும். பின்பற்றப்படுகிறதா என்று பார்க்கறதுக்கான ஒரு செக்லிஸ்ட் இருக்குன்னு சொல்றோம். இப்ப சில மாதங்களுக்கு முன்பாக நமது ஹெல்த் செக்ரட்டரி சுப்ரியா சாகு மேடம் அவங்களே அறிக்கை ஒன்று கொடுத்தாங்க. அரசு மருத்துவமனைகளில் இருக்கின்ற குறைபாடுகள் என்னென்ன, டாய்லெட் கிளீனா இல்ல, அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி அவங்களே ஒரு துறை சார்ந்த ஒரு ஆய்வை நடத்தி வெளிப்படையாக அவங்க இது பண்ணாங்க. ஸோ இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா வெளிப்படையா இதெல்லாம் குறைபாடுகள் இருக்கிறது, இதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்று. ஸோ அப்ப
சரி செய்யப்பட வேண்டும். சரி செய்வதற்கான நடவடிக்கைகள், அதுக்கு என்ன வேணுமா, மேன் பவர் வேணுமா இல்ல பணம் வேணுமா, அதையும் கொடுக்கணும். சரி செய்யுங்கன்னு சும்மா சொல்லிட்டா அந்த டீன் எப்படி செய்வாங்க? சோ அதற்கு தேவையான மனித வளத்தையோ இல்ல பணத்தையோ கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஒரு இன்ஹெரண்டா ஒரு சிஸ்டம் மெயின்டைன் பண்ணணும். அது தானே இதெல்லாம் நடக்குதா, தானே இதெல்லாம் செய்யப்படுகிறதா அப்படின்னு. நிச்சயமாக, அதாவது அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இது போன்ற மின் விபத்துகள் ஏற்படாமல் தவிர்க்க வேண்டும் என்றால் மருத்துவமனைகளின் வயர்களை குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகாக மறுகட்டமைப்பு செய்ய வேண்டும். அதே போன்று மருத்துவமனைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு, அதாவது விபத்துக்கள் போன்ற பேரிடர்கள், அதே போன்று அதாவது செயற்கையாக ஏற்படக்கூடிய விபத்துகள், அது இயற்கையாக ஏற்படக்கூடிய விபத்துகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் அனைத்து பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் பாதுகாப்பு குழு ஒன்றை உருவாக்க வேண்டும். அந்த பாதுகாப்பு குழுவே மருத்துவமனைக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒரு குழுவாக செயல்பட வேண்டும். அப்படி செயல்படும் போது மட்டுமே மருத்துவமனைக்கான இது போன்ற விபத்துகள் ஏற்படாமல் தவிர்ப்பதற்கான ஒரு சூழல் என்பது உருவாகும் என்பதாகவே சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர் சங்கம் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமாருடன் செய்தியாளர் முகமது ஜெயிலானி.